கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் படிச்சிடுறேன். ரோஹித் ஸ்பெண்ட்ஸ் 40% ஆஃப் his salary ஆன் ஃபுட், 20% ஆன் ஹவுஸ் ரெண்ட், 10% ஆன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் 10% ஆன் கன்வேயன்ஸ். இஃப் his savings at the end of a month are rupees 1500, then his monthly salary is. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரோஹித்னு ஒருத்தர் இருக்கார் சரிங்களா. ஸோ நீங்கள் தான் ரோஹித், இல்லைனா உங்கள் பேர் கூட வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 40% வந்து மொத்தம் உங்களுக்கு வந்து மாதம் மாதம் சம்பளம் கிடைக்குது சரியா. ஸோ உங்கள் சம்பளத்தில் 40% வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டுக்காகவும், 20% வந்து ஹவுஸ் ரெண்ட்டுக்காகவும் வீட்டு வாடகைக்காகவும், 10% வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும், மீதி 10% கன்வீனியன்ஸாகவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலவு பண்ணிடுறீங்க ஓகேவா. அப்போது ஒரு மாதத்தில் செலவெல்லாம் போக நீங்கள் 1500 ருபீஸ் 1500 வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதோடைய சம்பளம் எவ்வளோ, உங்களுடைய மந்த்லி சேலரி எவ்வளோன்னு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க சரிங்களா. ஸோ இதுதான் கொஷினை சொல்லியிருக்கிறது.